அப்படிங்கிற உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான தினமா இன்னைக்கு அமையப்படுறதுனால இல்வாழ்க்கை சங்கடமான சில சூழ்நிலைகளும் மனக்கசப்புகளும் இன்றைய தினம் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இன்றைய தினம் நமது ராசிக்கு எது அதிர்ஷ்டங்கள் தரக்கூடியது, என்னென்னவெல்லாம் செயல்கள் செய்தால் நமது ராசிக்கு அதிகமான நன்மைகள் உண்டு, எந்தெந்த செயல்களை தவிர்க்க வேண்டும், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். மறக்காமல் நமது சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது இனிமையான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இன்றைய தினம் மனதளவில் கூட யாருக்குமே துன்பம் நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். வாங்க இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் 20ஆம் தேதி ஜூலை மாதம் 2022 வருடங்க. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆடி மாதம் 4ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு புதன்கிழமைங்க. இன்றைய தினம் ஒரு தேய்பிறை தினங்க. இன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி தினங்க. இன்றைய தினம் கால பைரவரை நீங்கள் வழிபடலாம். இன்றைய தினம் வில்வ இலை வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்வதற்காக நீங்கள் கால பைரவருக்கு கோயிலுக்கு சென்று உதவி செய்யலாம். அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு கால பைரவர் வழிபாடானது துஷ்ட சக்தியிலே அகற்றக்கூடிய வகையில் இன்றைய தினம் ஒருவேளை உங்களது வீட்டில் துஷ்ட சக்திகள் இருந்தால் இன்றைய தினம் அவை உங்களது வீட்டிலிருந்து வெளியேறக்கூடிய அது அற்புதமான தினமா இன்னைக்கு மாத்திக்க முடியுங்க. இந்த தினத்துக்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசியிலேயே புதனும் சூரியனும் சேர்க்கை பெற்றுள்ள ஒரு யோகம் இருக்குங்க. மேலும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் மாலை 6:28 பிறகு சந்திர பகவான் 2ஆம் இடத்திற்கு நகர்கிறார். இன்றைய தினம் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிர பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு செவ்வாய் சேர்க்கையும், 9இல் குருச்சந்திரன் சேர்க்கையும் நல்ல ஒரு யோகத்தை நமது கடகராசி அன்பர்களுக்கு வழங்க காத்திருக்குது. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் உங்களது கடமைகள் எதுவாக இருந்தாலும் சரி சிறப்பாக கண்ணும் கருத்துமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மேற்படிப்புக்கான நல்ல வாய்ப்புகள் உங்களது குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் மாணவர்களாக இருந்தால் உங்களுக்கான நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் கண்டிப்பாக கிடைக்குங்க. கல்வியில எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத முன்னேற்றங்கள் கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. மேற்படிப்பிற்கான முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க. உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்காம இருந்தவங்க கூட இன்னைக்கு உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆமாம் சாமி போடக்கூடிய அளவிற்கு இன்றைய தினம் உங்களது கருத்துக்களை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை பெறுவாங்க. எனவே மாற்று கருத்து இருக்கவங்க கூட உங்களுடைய மனதை புரிந்து கொண்டு நீங்கள் சொல்வதில் உள்ள உண்மைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்னைக்கு அமைப்பதால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு உறவினர்கள் மூலமாக சில விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. திடீரென்று உறவினர்கள் உங்களது வீட்டிற்கு வர வாய்ப்புகள் இருப்பதனால அவர்கள் மூலமாக உங்களுக்கு சில செலவுகள், எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்குங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்களது ஆஃபீஸில் உங்களுடைய அலுவலக பணிகளில் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல எதிர்காலம் காத்திருக்குங்க. உங்களது அலுவலக பணிகளை நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு உங்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமையப்பெறும். எனவே அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மன மகிழ்ச்சிகள் இருக்கும். நேற்றைய தினம் வரை உங்களுக்கு சில பிரச்சனைகள் மனதை உறுத்தி கொண்டிருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல யோகம் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அன்புகள், பாராட்டுகள் ஆகியவை அபரிமிதமாக கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல யோகம் இருக்குங்க. இதுவரைக்கும் உங்களது உறவினர்களிடம் யாருக்காவது மனக்கசப்பு, சங்கடங்கள் ஏற்பட்டு இருந்ததுன்னா அந்த சங்கடங்கள், மனக்கசப்பு எல்லாமே நீங்கக்கூடிய வகையில் உங்களது உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு. இன்றைய தினம் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களது சுற்று வட்டாரங்களில் உங்களுடைய வார்த்தைகளுக்கு தகுந்த மதிப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுங்க. இன்றைய தினம் செலவுகள் மட்டும் உங்களது உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்படலாம். ஆனால் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும், உங்களுக்கு ஆதரவு பெருகும், பாராட்டுகள் குவியும் ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமையுதுங்க. இன்றைய தினம் உங்களது குறிப்பிடத்தக்க சிந்தனை மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சில நபர்களை இன்றைய தினம் நீங்கள் சந்திப்பீங்க. நீங்க யோசிக்கிற விதத்தையே மாற்றக்கூடிய அளவிற்கு நல்ல சக்தி வாய்ந்த நண்பர்களை இன்றைய தினம் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. விசேஷமான ஒரு நண்பர் இன்றைய தினம் உங்களுக்கு அறிமுகமாக வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது பணத்தை எப்படி சேமிக்கிறது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கற்றுக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் அமைய பெறுங்க. அப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான சேவிங்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையலாம். சில பேர் தேவையில்லாத விஷயங்களை பேசி உங்களை பதற்றமடைய செய்யலாம். ஆனால் அவங்களை நீங்கள் புறக்கணித்து வர்றது நல்லது. அவங்க பேசுறது காதலியாக வாங்கிக்காதீங்க. எந்த சூழ்நிலையும் பதட்டம் அடைய வேண்டாங்க.
இன்றைய தினம் உங்களுடைய பழைய ரொமான்டிக் நினைவுகள் உங்களது காதல் வாழ்க்கையில் ஆக்கிரமித்து காணப்படக்கூடிய யோகம் இருக்குங்க. பழைய காதல் நினைவுகள் இன்றைய தினம் உங்களது மனதில் வந்து போகும். இன்றைய தினம் வேலைகளில் நீங்கள் மற்றவங்களை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுடைய அறிவாற்றலை அதிகமாக பயன்படுத்தி பொறுமையோடு எச்சரிக்கையோடு செயல்படுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பாராட்டுகள் உண்டு. வேலைகளில் நீங்கள் எப்படி வேலை வாங்குறீங்களோ அது இன்னைக்கு ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக நல்லா அறிவுபூர்வமாக யோசிச்சு பண்ணுங்க. நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. இன்றைய தினம் உங்களது வேலையிலிருந்து நீங்கள் ஓய்வு எடுத்துக்கிறது மூலமாக உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் நீங்கள் கொஞ்சம் நேரத்தை செலவிட வாய்ப்புகள் இருக்கும். விட்டு கொடுத்து செல்வதுதான் வாழ்க்கை என்ற உண்மையை நீங்கள் இன்றைய தினம் புரிந்து கொள்வீர்கள். ஏனென்றால் இன்றைய தினம் உங்களது இனிமையான நல்ல சம்பவங்கள் உங்களது இல்லத்தில் விட்டு கொடுத்து போவதன் மூலமாக நீங்கள் அதிகமான சந்தோஷத்தை மகிழ்ச்சி அனுபவிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல புரிதல் ஏற்படுவதுதான் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அது புரியும். விட்டு கொடுப்பதால் எவ்வளவு நன்மை என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. அதன் மூலமாக புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். நமது வீடியோவை நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்தனம் நிறம், சாண்டல் கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் நம்பர் 9, 9ஆம் நம்பர் உங்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டகரமான எண்ணாக அமையுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுடைய ஆர்வம் படிப்புல கண்டிப்பா அதிகரிக்குங்க. கல்வியில நல்ல முன்னேற்றம் உண்டு. குறிப்பா அறிவியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பவர்களுக்கு நல்ல ஆர்வம் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களது வேலையில் அதிகரிக்குங்க. உங்களது கல்வியில் இதுவரை இந்த தடைகள் தாமதங்கள்லாம் குறைந்து உயர்கல்விக்கான மேற்படிப்புக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். அது வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்புகளாக கூட இருக்கலாம். எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏதாவது பஞ்சாயத்துகள் வழக்குகள் உங்களுக்கு எதிராக நிலுவையில் இருந்ததுன்னா இன்றைய தினம் சில விஷயங்கள் நீங்கள் கவனித்து நுணுக்கமான விஷயங்களை கவனித்து இன்னைக்கு மன திருப்தி கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உலக அனுபவங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் உங்களது வாழ்க்கை மீது உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க. எந்த சூழ்நிலைகளிலும் சில பேர் பதட்டம் அடையக்கூடிய வகையில் நடந்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் பொறுமையுடன் ஹேண்டில் பண்ணுங்க. உங்களது அலுவலகத்தில் வேலை வாங்கும் பொழுது பொறுப்புணர்வுடன் கொஞ்சம் பொறுமையுடன் அறிவு சார்ந்த யோசனைகளுடன் நீங்கள் கண்டிப்பாக வேலை வாங்குவது அவசியம். அதன் மூலமாக பாராட்டுகள் உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரிக்குங்க. இன்றைய தினம் நல்ல ஒரு அனுபவங்கள் உங்களுக்கு ஏதாவது கோர்ட் கேஸ் அல்லது பஞ்சாயத்துகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அது சிறப்பான அனுபவமாக அமையுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோ பற்றின கமெண்ட்களை நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக அது நல்ல கமெண்ட்டாக இருந்தாலும் சரி கெட்ட கமெண்ட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் போடுங்க. அதில் இருக்கிற உண்மைகளை நாங்கள் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக நாங்கள் எங்கள் வீடியோ குவாலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகரமாக அது இருக்கும். மறக்காமல் நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டிங்கன்னா புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற்றுக்கொண்டே இருக்க முடியும். நம்ம வீடியோவை மிஸ் செய்யாமல் பார்க்க முடியும். மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.